தாரும் தேவா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். 1 சாமுவேல் 30:19 நாம் வாசிக்கும் பொழுது, அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டார். ஒன்றும் குறைவுபடாமல் தாவீது திருப்பிக் கொண்டார் என்று வாசிக்கின்றோம். இந்த நாளிலும் நம்முடைய ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, ஒன்றும் குறைவுபடாமல் சகலத்தையும் தாவீது திருப்பிக் கொண்டது போல உங்களையும் உங்களுடைய வாழ்க்கையிலும் நான் திருப்பிக் கொள்ள செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வசனத்தின் பின்னணியை நாம் பார்க்கும் பொழுது, தாவீது சவுல் ராஜாவுக்கு பயந்து பெலிஸ்த ராஜாவிடத்தில் போய் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக இருக்கிறார். அங்கு பெலிஸ்தர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் செய்வதற்கு புறப்படும் பொழுது, பெலிஸ்த பிரபுக்களோ தாவீது வரக்கூடாது, ஏனென்றால் தாவீது அங்கு வந்து இஸ்ரவேலுக்கு ஆதரவாக மாறிவிடக்கூடும், அப்படி நடந்து விட்டால் நாம் ஏறெடுக்கிற இந்த போர் தோல்வியில் முடிந்து விடக்கூடும் என்று சொல்லுகிறார்கள். பெலிஸ்தரின் ராஜா ஆகீஸ் தாவீதை பார்த்து சொல்லுகிறார், நீ உன்னுடைய சொந்த இடத்துக்கு நீ சென்று விடு என்று சொல்லுகிறார். தாவீது தன் சொந்த இடமான பெலிஸ்த தேசத்தில் இருக்கின்ற சிக்லாக் என்கிற இடத்திற்கு வருகிறார். வரும் பொழுது அங்கு கண்ட காட்சி, தன்னோடு இருந்த ஜனங்களுடைய பொருட்கள், ஆடு மாடுகள் மற்றும் மனைவிமார்கள், தாவீதுடைய 2 மனைவிமார்கள் எல்லாவற்றையும் அமிலேக்கர் கொள்ளையடித்து சென்று விட்டதை பார்க்கிறார். இதை பார்த்த பொழுது 1 சாமுவேல் 30:4 நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுவதற்கு பலனில்லாமல் போகுமட்டும் அழுதார்கள். அவருடைய துக்கம், இழப்பை பார்த்தவுடன் நமக்கு உண்டான எல்லாம் போய்விட்டதே, இதை எப்படி நாம் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியுமா என்கிற ஒரு அனுபவத்தோடு எல்லாரும் அழுகிறார்கள். பலனற்று போகும் மட்டும் அழுகிறார்கள். 1 சாமுவேல் 30:6 நாம் வாசிக்கும் பொழுது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் என்று வாசிக்கின்றோம். இந்த ஜனங்கள், தன்னோடு இந்த ஜனங்கள் எல்லாம் தங்களுக்கு உள்ளதை இழந்ததை நினைத்து வேதனைப்பட்டு அழுதார்கள். பலனில்லாமல் போக மட்டும் அழுதார்கள். இப்பொழுது இதற்கெல்லாம் காரணம் நமக்கு தலைமையா இருக்கிற தாவீது தானே என்று சொல்லி தாவீதை நெருக்குகிறார்கள். வேதத்திலே இந்த 6ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று அவர்கள் செயல்படுகிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். அந்த வேளையிலே தாவீது செய்த ஒரு காரியம், தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான் என்று வாசிக்கின்றோம். நெருக்கப்பட்ட நிலையிலே, நெருக்கப்பட்ட சூழ்நிலையிலே தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டது போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தாவீதை போல ஒரு நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறோமா? தாவீதை போல ஒருவேளை எல்லாவற்றையும் இழந்த ஒரு அனுபவத்தோடு இருக்கிறோமா? எல்லாவற்றையும் இழந்து விட்டேன், இனி செய்வதற்கு ஒன்றுமே இல்லை, நான் என்ன செய்வது? எனக்கு ஒரு வழிக்கு பிறக்குமா? நான் இழந்தவைகளை நான் திருப்பி பெற்றுக்கொள்ள முடியுமா என்று கலங்கி இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீது எப்படி கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டாரோ அதை போல நீங்களும் நானும் திடப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மாத்திரமல்ல, தாவீது கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான் என்பது எப்படி அது வேதம் சொல்லுகிறது என்று சொன்னால், கர்த்தருடைய சமூகத்துக்கு வருகிறார். கர்த்தருடைய சமூகத்தில் வந்து, ஆண்டவரே, நான் இந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, பிடிப்பேனா என்று கேட்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அந்த தண்டை பின்தொடர்ந்து செல், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த வார்த்தையின்படியே அவன் புறப்பட்டு சென்று அந்த அமிலேக்கரை முறிய அடித்து, அவர்கள் எவைகளெல்லாம் கொள்ளையாடி சென்றார்களோ அவைகளெல்லாம்
ஒன்றிலும் குறைவுபடாமல் சகலத்தையும் தாவீது திருப்பிக் கொண்டார். நம்முடைய வாழ்க்கையில நாம் நெருக்கப்பட்ட இந்த நிலையிலே, நெருக்கப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே, நாம் எல்லாவற்றையும் இழந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே, நம்மை இழந்ததை திருப்பிக் கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை என்கிற ஒரு சூழ்நிலையிலே நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் கர்த்தருடைய சமூகம். கர்த்தருடைய சமூகத்தில் வந்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்லுவார். நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி செயல்பட வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத் தருவார். அவர் காட்டுகிற வழியிலே நாம் நடக்கும் பொழுது நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும், இழந்ததை திருப்பி பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும் பொழுது தங்களுடைய மனதிற்கு எது நலமாய் தோன்றுகிறதோ, தன்னுடைய மனதிலே எதை செய்தால் திருப்பிக் கொள்ளலாம், எதை செய்தால் நாம் ஜெயம் எடுத்துவிட முடியும் என்று சொல்லி அவருடைய மனதின் விருப்பத்தின்படி செயல்படுவதனாலே இழந்ததை திருப்பி பெற்றுக் கொள்ளாத ஒரு அனுபவத்தோடு இருக்கிறதை பார்க்க முடிகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைய நாளிலே நம்முடைய வாழ்வில எதை இழந்திருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நிலையில் இருந்தாலும் சரி, உற்றார் உறவினர்களால், குடும்பத்தால், இனஜன பந்துக்களால், நண்பர்கள் வட்டாரங்களால் ஒரு நெருக்கப்பட்ட நிலையில் இருக்கிறீர்களா? இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சமூகத்துக்கு வா, நீ இழந்த எல்லாவற்றையும் நான் திருப்பி தருவேன். உன்னை யாரெல்லாம் நெருக்கிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை உன்னோடு சமாதானமாகும்படி செய்து நான் கர்த்தர், என்னால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நான் உன் மூலமாக உறுதிப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளிலே தாவீதினுடைய அனுபவத்திற்கு நாம் ஒப்பு கொடுப்போம், இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்வோம், கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை அளித்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. தாவீது இழந்ததை சகலத்தையும் ஒன்றும் குறைவிடாமல் திருப்பிக் கொண்டது போல உங்களுக்கும் நான் திருப்பி பெற்றுக்கொள்ள செய்வேன் என்று சொன்ன வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. நீர் அப்படி செய்து விட்டீர் என்று விசுவாசித்து நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.